ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு ஃபார் மேரிட் டாக்டர்ஸோட நெக்ஸ்ட் பாட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். போன பாட்டில் பார்த்தீங்கன்னா ஹீரோ பற்றின சில டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம இப்போது அதோட கண்டினியூஷனை தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அல்லகை வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி ஹீரோயின் உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கு ஹீரோ வந்து செம்ம ஆள் என்னை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காளா, சூப்பர், அவளோட டேஸ்ட் செம்மையாக தான் இருக்குன்ற மாதிரி அவரை பற்றி அவரே புகழ்ந்து பேசிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஆமாம் இப்போ என்ன பண்ணலாம் யுவர் ஐனஸ் அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோ சொல்கிறார், அவெல்லாம் பாவம் கஷ்டப்பட வேணாம், நீயே போய் என்னை பற்றின எல்லா டீட்டெயில்ஸையும் சொல்லிவிடு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, தலையெழுத்து இந்த வேலையை வேறு பார்க்கணுமான்னு சொல்லிட்டு நம்ம அழகையும் வராரு. ஹீரோயினா மண்டையை போட்டு பிச்சுக்கிறாங்க, ஹீரோக்கு என்னென்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு. நம்ம மேடு அமைதியாக இருங்க, நம்மளுக்கு எதனா வழி கிடைக்கும்ன்ற மாதிரி அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஹீரோயின் ரூமுக்கு வந்து அல்லகை வராரு. நான் உங்களுக்கு வந்து ஹீரோ பற்றின எல்லா விஷயத்தையும் சொல்ல வந்திருக்கேன், அவருக்கு பிடிச்சது பிடிக்காதது விருப்பு வெறுப்பு எல்லாத்தையுமே சொல்ல வந்திருக்கேன் பியூட்டிஷியன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ஒரு நிமிஷம் இருங்க நான் நோட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா நோட் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஆர்வமாக எழுதுகிறாங்க. அவருக்கு மீன் பிடிக்குமா, இல்லை அவருக்கு வந்து சிக்கன் பிடிக்குமா, மட்டன் பிடிக்குமா, சிக்கனில் எந்தெந்த பீஸ் பிடிக்கும், மட்டனில் எந்தெந்த பீஸ் பிடிக்கும்னு கேட்டு 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 எழுதிட்டுருக்காங்க. இவரும் சலிக்காமல் சொல்லிகிட்ருக்காரு. சரி நான் ஏதாச்சும் அவர்கிட்ட சொல்லணுமா அப்படின்ற மாதிரி இவர் கேட்க, அவரை நான் நைட் இன்வைட் பண்ணேன்ட்டு மட்டும் சொல்லிவிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவரும் அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டாரு. இங்கே வந்து நம்ம மேட் கேட்குறாங்க, எதனா பிளான் ஆகும்ச்சு வா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் நீ தங்கம் இது தாண்டி பிளான், இதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிவிடு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க பிளானை. இங்கே ஹீரோ வந்துகிட்ருக்க திடீர்னு நம்ம அல்லக்கை என்ன பண்ணுறான்னா முகத்தை முடிகிறான், ஐயோ பேய் பூச்சாண்டி பார்க்காதீங்க அரசே அப்படின்ட்டு. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். சும்மா கன்றாவே மேக்கப் போட்டுக்கிட்டு வந்திருப்பாங்க. வந்து அடி பாவி என்னடி இந்த மாதிரி மேக்கப் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, உங்களுக்கு இப்படி இருந்தால் தானே பிடிக்கும் அரசே அப்படின்னு சொல்லிட்டு டிங் 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 டிங்னு கண்ணடிப்பாங்க. ஐயோ நல்லா பிடிச்சிருக்கு போ, ஆனால் இதுலேயும் என் பொண்டாட்டி அழகாக தான் இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல கொஞ்சம் கிட்ட வராரு. ஆனால் ஹீரோயின் சொல்லிடுறாங்க, நான் உங்களுக்கு இன்றைக்கி கிஃப்ட் இல்லை, நான் உங்களுக்கு வேறு கிஃப்ட் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ஹீரோ வந்து முழிக்கிறாரு, என்ன இதுக்கு பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா, வேறு கிஃப்ட்டுன்றா அப்படின்ற மாதிரி முழிக்கிறாரு. அதுக்கப்புறமா உள்ளே வாங்க நான் சொல்கிறேன் அப்படின்னும் போது, இல்லை ஒரு நிமிஷம் இங்கே இரு, என்ன கிஃப்ட்டுன்னு இங்கே சொல்கிறீ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ண, இல்லை நீங்கள் உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்குள்ளே ஹீரோ என்ன பண்ணுறாரு, பின்னாடி இருக்கவங்ககிட்ட இதுக்கு பைத்தியம் முடிச்சிச்சு, டாக்டர் ரெடியாக இருக்க சொல்லுன்ற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு போகிறாரு. உள்ளே போனால் சும்மா பொண்ணுங்க லைனாக நிற்க வச்சுருக்காங்க. இந்த பொண்ணை பார்த்தீங்களா, இந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்குது, முடி பெருசாக இருக்குது, கை நீட்டமாக இருக்குது, செஸ்ட்டு பெருசாக இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை செடியூஸ் பண்ணுற மாதிரியே சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்கணுன்ட்டு என் நேரம்டான்னு சொல்லிட்டு அல்லக்கை வேறு ஒரு பக்கம் இதுவாக இருப்பார். அப்படியே தலையாக அடிச்சுக்கலாமான்ற லெவலில் இருப்பார். ஹீரோயின் என்ன நினைப்பாங்கன்னா, யாரையாச்சும் இவங்க கூட கோத்து விட்டு நம்ம எஸ்கேப் ஆகிடலான்னு நினைப்பாங்க. அப்போ ஹீரோ வந்து கூப்பிடுவார், என்னையா கூப்பிட்றீங்க அப்படின்னா, ஆமாம் உன்னை தாண்டி வாடி அப்படின்னா இழுத்து பிடிச்சி கிஸ் அடிச்சிடுவார். கிஸ் அடித்த உடனே அங்கே இருக்கிற எல்லாருமே போக சொல்லிடுவார். நம்ம அல்லகை வந்து அங்கே இருக்க எல்லாருமே போக சொல்லிடுவார். நான் ஹீரோயினோட மேடு பேன்னு பார்த்தீங்கன்னா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு தெத்தி விட்டுருவாங்க. இந்த சைடு செகண்டுக்கு தெரியுது, இந்த மாதிரி ஹீரோயின் வந்து நிறைய பொண்ணுங்களை அவருக்கு அரேஞ்ச் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அவரோட அட்டென்ஷனை வந்து பெற பார்க்குறா அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை அவள் ஏதோ பிளான் பண்ணுறா அரசி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்குள்ளே அந்த டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்க. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஆளுக்கு சும்மா வயிறு திகு 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 திகுன்னு எரிய ஆரம்பிக்குது. பியூட்டிஷியனோட அந்த குவாலின் பேலஸில் நடந்தது எல்லாத்தையும் சொல்ல, என்ன தைரியம் அவளுக்கு, ஏன் ஆளையும் அவள் செடியூஸ் பண்ண நினைக்கிறாளா, அதுவும் இல்லாமல் அவர் கூட நைட் வேறு தங்கியிருக்காளா, அவள் இன்னைக்கு என்ன பண்ணுறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு இந்தம்மா கோவமாக ஏஞ்சி போகிறாங்க. அந்த சைடு ஹீரோயின் வந்து, டேய் நான் எவ்வளோ அசிங்கமாக இருந்தாலும் ஏன்டி அவனுக்கு என்ன பிடிக்குது, இத்தனை பொண்ணுங்க எவ்வளோ அழகாக வச்சேன் அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம மேடு சொல்கிறாங்க, அவருக்கு உங்களை தான் பிடிச்சிருக்கு, உங்களை தான் லைக் பண்ணுறாரு, அதனால தான் மற்ற பொண்ணுங்கள்லாம் அவருக்கு அழகாக தெரியல, நீங்கள் எப்படி இருந்தாலும் அதனால தான் அவருக்கு அழகாக தெரியுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே வந்து இவங்களோட கான்வர்சேஷன் வந்து போயிட்டுருக்க. டக்குன்ட்டு உள்ள ஒரு என்ட்ரி, யாருடான்னு பார்த்தா நம்மளோட ஃபஸ்ட் ஒய்ஃப் வராங்க. வந்து அடியே என்ன தைரியண்டி உனக்கு குந்தானி அப்படின்ற மாதிரி திட்டிட்டு மேடை விட்டு அடிக்க வைக்கிறாங்க. மேடும் பளீர்னு அறையுது. 2வது அறைய சொல்லும்போது, அடியே வெள்ளை கவுனு போட்ட பக்கி எதுக்குடி என்னை அடிக்க சொல்கிறேன்னு சொல்லிட்டு திட்ட, யாரையே செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுறல்லடி நீனு அப்படின்ற மாதிரி இவங்க திட்ட, நானாடி செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணேன், அந்த ஆள் தாண்டி வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திட்ட மறுபடியும் அடிக்க சொல்ல,
அவள் தான் கையில் வச்சிருந்த பவுடரை தூக்கி மூஞ்சில் அடிச்சிடறாங்க. மூஞ்சி குப்பு 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 குப்புன்னு பன்னிக்குட்டி மாதிரி வீங்கி போகுது. ஹீரோயின் நின்று சிரிச்சிட்டு இருக்கேன். அவளை தான் மேடுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. ஒரு இளவரசி நடந்துக்கிற மாதிரியா நடந்துக்கிறீங்க, நீங்களே நம்ம நாட்டுக்கு பிரச்சனையை தேடி கொடுத்துருவீங்கன்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த நாட்டை, அதாவது ஜூ நாட்டோட ப்ரொடக்டருக்கு எதிரான சாட்சியை வந்து அவர் கலெக்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த சாட்சியெல்லாம் எந்த லெவலில் இருக்குது, அது எவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கு அப்படின்ற இன்வெஸ்டிகேஷன் பற்றி அவர் கேட்டுக்கிட்டு இருப்பார். நம்ம 2 பிளாக் ட்ரெஸ்ஸோட அந்த டைமுக்கு யாரோ வர மாதிரி சவுண்டு கேட்க பிளாக் ட்ரெஸ் பொண்ணு போய் ஒளிஞ்சுக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம அல்லக்கை தான் வராரு. வந்த உடனே குவாலின் பேலஸில் ஏதோ பெரிய பஞ்சாயத்து போல் இருக்குது, மகாராணியை பியூட்டிஷியனை கூட்டின்னு வந்து உட்கார வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, பேலஸோட சண்டைக்கு நான் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு சரி நான் வரேன் போங்க, அவளுக்கு பிரச்சனைன்னா நான் வராமல் யார் வருவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிரச்சனையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் இங்கே ராஜமாதா சும்மா செம்ம கொலவெறியில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அடியே என்னடி பண்ணி வச்சுருக்க மூஞ்ச, என்ன புகையடி போட்டு வச்ச அப்படின்னா, இல்லை நான் இந்த மாதிரி எதுவும் பண்ணல, அவங்க தான் வந்து என்னை அடித்தாங்க, நான் வந்து ராஜா கூட இருந்தேன்னு சொல்லிட்டு என்னை போட்டு அடிச்சிட்டாங்க, திரும்பி அடிக்க வரும்போது தான் நான் அந்த புகையை போட்டேன், அது வந்து பாய்சன் தான் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாத்தையும் ஒத்துக்கிறாங்க. என்கிட்ட அவ்வளோதான் இருந்ததுன்னு சொல்ல நம்பாமல் என்ன பண்ணுறாங்கன்னா போய் செக் பண்ணும்போது ஹீரோயின் கிட்டே இன்னும் கொஞ்சம் பாய்சன் இருக்குது, நான் எதிரி நாட்டுக்கு வந்திருக்கேன், என்னோடய சேஃப்டிக்காக நான் கொஞ்சம் கொண்டு வந்ததில் ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து எதிர்த்து, அதாவது ராஜமாதாவையே எதிர்த்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்கியூமெண்ட் வந்து பண்ணுறாங்க. ராஜமாதாவா போதும் நிறுத்து, உனக்கு என்ன தைரியம் தான் என்னையே எதிர்த்து ஆர்கியூமெண்ட் பண்ணுவோம், உனக்கு 50 உருட்டுக்கட்ட அடியை நான் வந்து தண்டனையாக கொடுக்குறேன் அப்படின்றாங்க. தண்டனையை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொன்ன உடனே செம்மடி உழுது ஹீரோயினிக்கு. நம்ம மேடா ஐயையோ எங்கள் ஒஞ்சுவாவை அடிக்காதீங்க அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு கத்துறா. என்ன அடிங்க, அவங்கள அடிக்காதீங்க, ஐயோ ராணி மகாராணி ராஜமாதா விட்ரு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அந்த டைமுக்கு வந்து கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து வராரு. ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆச்சுன்ற மாதிரி பார்த்துட்டு நிறுத்திட்டு ஹீரோயின் கிட்டே கேட்குறாரு. இந்த மாதிரி அவங்க தான் ஃபஸ்ட்டு பண்ணாங்க, அதுக்கப்புறம் தான் நான் வந்து என் தற்காப்புக்காக பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, ஹீரோ வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை வா போகலாம் அப்படின்ற மாதிரி அவங்கள கூட்டிகிட்டு போகிறாரு. கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த டைமுக்கு ராஜமாதா வந்து வெளியே வந்து பேலஸ் விஷயத்தில் நீ தலையிடாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா இது பேலஸ் விஷயம் இல்லை, இது வந்து என் ஒய்ஃபோட விஷயம், இவளை வந்து இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுற லெவலுக்கு அவன் ஒன்றும் தப்பு பண்ணலை, எதுவாக இருந்தாலும் விசாரிச்சுக்கலாம், நீங்கள் முதல்ல நகருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் போகிறான். அவள் தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து எகிரிக்கிட்டு வர ராஜமாதா தடுத்துடுறாங்க. இந்த சைடு ஹீரோயினியா ஹீரோ மேலே லவ்லேயே விழுந்துட்டா போல இருக்குது, அப்படியே குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே வர அந்த வழியிலையும் இங்கே நல்லா கொம்பு சீவி விடுறா. நம்ம ஃபஸ்ட்டு வந்து ராஜமாதாவை ஆண்டி ஆண்டி பார்த்தீங்களா, அவர் வந்து உங்களை எதிர்த்து பேசவே மாட்டார், ஆனால் இப்போ பார்த்தீங்களா எப்படியெல்லாம் பேசிட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போகிறாரு, அந்த அளவுக்கு அவரை வசியம் பண்ணி மயக்க வச்சுருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ முதல்ல உன் ஹெல்த்தை பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப சொல்கிறாங்க. இந்த மேடமும் போயிடுறாங்க. இந்த சைடு ஹீரோவை காட்டினா அங்கே டாக்டரை கூட்டிட்டு வந்து வச்சு ஹீரோயினுக்கு எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு சூப் கொடுக்குறாரு, அதாவது மருந்து கொடுக்குறாரு. மருந்து கொடுத்த பிறகு ஆமாம் உனக்கு எப்படி அந்த பொடி கிடச்சிது, அங்கேருந்தே எடுத்துகிட்டு வந்தியா அப்படின்ற மாதிரி கேட்க, அங்கேருந்தெல்லாம் எடுத்துகிட்டு வரலை நான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வரும்போதே செக் பண்ணிட்டு தானே எடுத்துன்னு வந்திருப்பாங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட இன்னும் நல்லா டீட்டெயிலாக சொன்ன பிறகு அவர் ஒரு கூடையை காட்டுறாரு. இது எனக்கு அந்த பேலஸ் கிட்ட கிடச்சிது, உங்கள் நாட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே நீ பண்ணுறியா அப்படின்னா, இல்லை நான் சின்ன வயசுலேருந்தே மெடிசன் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் அதுக்குள்ளே எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் இந்த மெடிசன் படி அப்படின்றாரு ஹீரோ. அதுக்கு ஹீரோயினா செம்ம ஹாப்பி ஆயிடுறாங்க. நிஜமாவா, நான் இங்கே இருக்க எம்பரல் ஹாஸ்பிட்டலில் படிக்கலாமா அப்படின்னு கேட்க, தாராளமாக படி, உனக்கு இஷ்டப்பட்டதை செய் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, அப்படியே அந்த சைடு காட்டுறாங்க. நம்ம லவ் பேர்ட்ஸ் இருக்காங்கல்ல 2 பேரும், இவங்க 2 பேரும் வந்து அஃபேரில் இருக்காங்க. ஹீரோ வந்து எந்த பொண்ணுமே தொடமாட்டான். க்ளோஸாக இருந்தது வந்து நம்ம ஹீரோயினிக்கிட்ட தான். ஸோ இவங்க 2 பேருக்குள்ளே தான் அஃபேர் வந்து போய்கிட்டு இருக்கு. அதனால் வந்து கேட்குறாங்க, ஐயோ அவளால் நம்மளுக்குள்ளே எதனா பிரச்சனை வந்துருமோ, நம்ம விஷயம் வெளியே தெரிஞ்சிருமோன்னு பயப்படுறா நம்ம செகண்டு. அப்படியே நைட் ஆகுது. நைட் ஆகும்போது கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவும் ராஜமாதாவும் உட்காந்து பேசுகிறாங்க. தப்பு தான்டா, நான் உன்னை கேட்காம அவளை தண்டிச்சது வந்து தப்பு தான் அப்படின்னு. அம்மா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அவளை தண்டிக்கும் போது என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்ல, பரவாயில்ல உனக்கு இந்த பொண்ணு மேலேயாச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அந்த வகையில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்டா, நீ கண்டிப்பாக எனக்கு சீக்கிரத்துலேயே ஒரு பேரனையோ பேத்தியோ பெற்று கொடுத்துரு, நான் உன்னையும் அவளையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் ஜாலியாக காசி ராமேஸ்வரம் சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, அம்மா ஏம்மா இப்போ இந்த டாபிக் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைடா கண்டிப்பாக எனக்கு வேணும், சரி நீங்கள் வந்து பார்த்துரு, அவளை பார்த்துருந்து சொல்லி இந்த மாதிரிலாம் இன்னொரு முறை பண்ண வேணான்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிம்மா இனிமேல் நான் அவளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து கிளம்புறாரு. இங்கேயா ஹீரோயினுக்கு வந்து தூக்கமே வரமாட்டேங்குது. தூக்கம் வராமல் அவர் வந்து தூக்கிட்டு வந்திருப்பார்ல நம்ம ஹீரோ, அதையே நினச்சிட்டு ஐயோ எனக்கு ஏன் அவன் மேலே இந்த அளவுக்கு லவ்வாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்காங்க.
அப்போயா கரெக்டாக நம்ம மேடு எந்திச்சிக்குவோம். தூங்கி தொலைடி ஆண்டி என்ன போட்டு இப்படி உயிரை எடுக்கிற அப்படின்ற மாதிரி திட்டிட்டு தூங்க, ஏய் கனவுலையா திட்டுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினையும் பார்க்குறாங்க. பார்த்தா திட்டிட்டு தூங்கிட்டாங்க அவ. அதுக்கப்புறம் காலையில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினி தான் தம்பிக்காரன் ஏமாற்றிட்டு வந்திருப்பாங்கல்ல, அந்த ஃபோட்டோவை வச்சுட்டு தம்பிக்காரன் எல்லாருக்கிட்டையும் கேட்டுருக்கா, பார்த்தீங்களா பார்த்தீங்களா பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு அதை வந்து என்ன பண்ணுறாங்க, ராஜமாதாக்கும் தெரியுது இந்த விஷயம். இந்த விஷயத்த வந்து அவங்க ராஜா கிட்ட வந்து சொல்கிறாங்க, நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. ஹீரோ வந்து அந்த பேப்பர் வாங்கி மாட்டேன், இந்த மூஞ்சி எங்கேயோ பார்த்த மூஞ்சி மாதிரியே இருக்குது. அம்மா அவன் சின்ன பையன் தானே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னா இதுக்கு மட்டும் சப்போர்ட்டுக்கு வந்துடும். ஆனால் அவன் தருதலே திரியுது உன்னால் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு திட்ட, இந்த நாயால் நம்ம திட்டு வாங்குறோமேன்னு சொல்லிட்டு எல்லா அண்ணனும் போல கொஞ்சம் கோவப்படுறாரு. அதுக்கப்புறமா மறுநாள் ஹீரோயினுக்கு ஓரளவுக்கு உடம்பு முடிஞ்ச பிறகு ஏஞ்சி வராங்க. ஹீரோயின் எங்கே போகிறீங்கன்னு கேட்க மேடு அதுக்கு சொல்கிறாங்க ஹீரோயின், இல்லை நம்மளுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அதுக்காக ஹீரோவுக்கு ஒரு நல்ல விருந்து ஒன்று ரெடி பண்ண போகிறேன், அதனால போயிட்டு என்ன பண்ணேன், அவரை நான் இன்வைட் பண்ணேன்னு சொல்லிட்டு போய் கூப்பிட்டுட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல, கோஞ்சுவா அவர் மேலே உங்களுக்கு லவ் எதனா க்ரியேட் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்க, ஏய் இங்கேருந்து போகிறது தான் என் பிளான், அதுக்கு இப்படிலாம் சின்ன சின்னதாக ஐஸ் வச்சாதான் டிஎம்மா முடியும், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு தெத்தி விட்டுறாங்க. ஹீரோயினும் அவங்களோட குவாலின் பேலஸ்க்கு வந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோ பார்த்திங்கன்னா அவருக்கு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைன்னு சொல்லியிருப்பார்ல, அந்த ப்ரொடக்டருக்கு எதிராக அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து கிடச்சிருக்காது. அதனால செம்ம கோவத்தில் இருப்பார். அந்த பிளாக் ட்ரெஸ்காரனை போட்டு சும்மா லெஃப்ட்டு ரைட்டு அதான் பாடிகார்டை போட்டு செம்மையாக திட்டிகிட்டு இருப்பார். இந்த டைமுக்கு கரெக்டாக தம்பிக்காரன் வந்து என்ட்ரி ஆவான். என்ட்ரி ஆகிட்டு இது மாதிரி உள்ளே போகலன்னு அல்ல கை கிட்ட கேட்க, அல்ல கையா வேணாம் வேணாம் வேணாம், ஒரு உக்ரத்தோட உச்ச கட்டத்தில் இருக்கார், தயவு செஞ்சு போயிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, யோ பையன் எங்கள் அண்ணன் என்கிட்டலாம் உக்ரத்துலலாம் இருக்க மாட்டான்ட்டோன்னு சொல்லிட்டு அவர் வந்து சிரிச்சுக்கிட்டே உள்ளே போகிறாரு. உள்ளே போனால் ஹீரோ நிஜமாவே அந்த டைப்பில் தான் இருக்கிறாரு. செம்ம கோவத்தில் இருக்கிறாரு. டேய் வெளியே போட மரியாதையாக இது வந்து தேடி எடுத்துன்னு வந்து கூடுன்னு சொல்லி நம்ம பாடி கார்டு வந்து தடுத்து விட்டுட்டு, வா ராசா வா, உனக்கு இப்போ தான் வீட்டுக்கு வழி தெரிஞ்சுதா, அண்ணா இல்லை நான் ஒருத்தன் ஏமாற்றிட்டேன், நான் அவனை நசுக்கி பிடிக்கிறதுக்கு தான் நான் வெளியவே தெரிஞ்சிட்டு இருந்தேன், ஏன்னா அவன் ஒரு நாள் ஏமாத்தினா நீ நாள் வீட்டுக்கு வராமல் இருப்பியாடா, தண்ட சோறு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருப்பாரு. சரி வா என்ன பண்ண தம்பியாக போயிட்டேன்னு சொல்லிட்டு திட்டிட்டு வந்து உட்கார வச்சு எல்லாத்தையும் பேசிகிட்டு இருப்பாரு. வெளியெல்லாம் எப்படி இருந்தது, எல்லா விஷயத்தையும் வெளியில் எப்படி சுற்றினேன், ஏது சுற்றினேன், ஊரில் எப்படி இருக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க, அவன் தான் நான் என்னை ஏமாற்றிட்டான், அவன் மட்டும் கையில் கிடச்சான் பேப்பரை கசக்கிற மாதிரி கசக்கி தூக்கி போட்டுருவேண்ணா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டே இவங்க 2 பேர் செஸ் ஆடிட்டு இருப்பாங்க. பேசிகிட்டே இருக்கும்போது ஹீரோ அவரோட பெண்டன்ட் எடுத்து கொடுப்பாரு. பெண்டன்ட் எடுத்து கொடுத்துட்டு இதை நீ பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்ல, அதுக்கு நம்ம தம்பிக்காரன் சொல்லுவான், இது யார் மேலே அன்பு அதிகமாக இருந்தால் கொடுப்பாங்கல்லண்ணா, அப்போ நீ என் மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்கிற, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அதை வாங்கி சிரிச்சிட்டு அந்த இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா கிளம்பிடுவார். ஹீரோவும் அவனை பார்த்துட்டு, அதாவது தம்பிக்காரனை பார்த்துட்டு, ஆஹா என் தம்பி எவ்வளோ அழகாக சிரிக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பார். ஆனால் தம்பி ரொம்ப பிடிக்கும். அந்த டைமுக்கு கரெக்டாக நம்ம மேடு வந்து இது மாதிரி ஹீரோவை பார்க்கணும், குவாலின் பேலஸ்லேருந்து ஒரு அழைப்பு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, உள்ளே போயிட்டு அல்லக்கை சொல்ல, ஹீரோவும் சரி வர சொல்லுன்னு சொல்லுவார். வர சொன்ன உடனே சரின்ட்டு நம்ம மேடும் என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளே வருவாங்க. உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி ஹீரோயின்கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு அழைப்பு மாதிரி வந்திருக்கு அப்படின்னா என்னதுன்னு கேட்பாங்க. ஹீரோயின் உங்களை இன்றைக்கி நைட்டு அவங்களோட குவாலின் பேலஸ்க்கு வந்து கூப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம மேடு சொல்ல, அதுக்கு ஹீரோவும் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்க, நம்ம அல்லக்கையா ஒரு வேளை அன்னைக்கு நடந்த மாதிரியே எதனா செஞ்சு வச்சுருப்பாங்களா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதான் பொண்ணுங்களை லைனாக கூட்டின்னு வந்து நிறுத்தினாங்களே யோசிக்க, அதுக்கப்புறம் சொல்லுவாங்க நம்ம மேடு கையோட கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அரசரே அப்படின்னும் சரி வா போகலான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கூட்டிகிட்டு போவாங்க. நம்ம மேடு கூட்டிகிட்டு போனால் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணி வைப்பாங்க. பட்டுக்குட்டி நீயே இதெல்லாம் செஞ்சியாடா, ஏன்டா இதெல்லாம் பண்ண அப்படின்னு கேட்க, நீங்கள் எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு நன்றி கடனாவாச்சும் எதனா பண்ண வேணாமா, அதனால தான் இந்த ஃபுட்டெல்லாம் நானே பக்கத்தில் இருந்து ஆளை வச்சு ப்ரிப்பேர் பண்ண வச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ கூட நீயே ப்ரிப்பேர் பண்ணல இல்லை, அந்த வகையில் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காரு. பேசிக்கிட்டே இருக்கும்போது வந்து சரிப்பா சாப்பிடலாமா, பசிக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு வந்து ஆரம்பிக்கிறாங்க. இவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுறாருன்னா ஹீரோ வந்து, ஆமாம் ஏதோ ஒரு எம்ப்ராய்டரின்னு ஒரு கொடுமையை போட்டுக்கிட்டு இருந்தியா முடிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க, முடிச்சிட்டேன் இதோ இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது ஆமாம் இது என்னது அப்படின்னு கேட்க, அதை வரைஞ்சிருப்பாங்களா அது என்னதுன்னு கேட்க, இது 2 அழகான வாத்து தண்ணியில் வந்து ஜாலியாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்ல, வாத்து வம்சத்துக்கு தெரிஞ்சது தூக்கு போட்டு தொங்கியே செத்து போயிடுமா அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அவர். சரி கொடுங்க நானே வச்சுக்கிறேன்ற மாதிரி கொடுங்க, வேணாம் நானே வச்சுக்கிறேன், என் செல்ல பொண்டாட்டி கொடுத்ததுல நானே வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாப்பிட்டுன்னு இருப்பாங்க. சாப்பிடும்போது ஹீரோயின் திடீர்னு நிறுத்தி, ஆமாம்
என்ன இம்பீரியல் ஹாஸ்பிட்டல் போயிட்டு படிக்க சொன்னீங்களே அது நிஜம்தானே அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் சொன்னது தான், நீ தாராளமாக போய் படினா உன்னை வந்து ஒன்றும் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க இங்கே ஜாலியாக பேசிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இதே டைம் இன்னொரு பேலஸில் கட்டுறாங்க, அந்த இடத்துல இருக்க இன்னொரு பேலஸில் கட்டுறாங்க செகண்ட் ஒய்ஃப் கிட்ட. அப்போ அவங்க ஒய்ஃபோட மேட் வந்து, ராணி எழுந்திரிச்சு வாங்க, மூஞ்சி கழுவிட்டு சாப்பிடுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அவளும் எழுந்துச்சி வந்து உட்காருவா. உட்காந்தாலும் மேட்கிட்ட கேட்பா, ஆமாம் எனக்கு பீரியட்ஸ் ஆகி எத்தனை நாள் ஆகுது அப்படின்ற மாதிரி கேட்க, அவளும் யோசிச்சுட்டான் 2 மாதம் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல, அவள் தான் இதுக்கு பயம் எடுத்துக்கும். உடனே போயிட்டு டாக்டரை கூப்பிட்டுக்கிட்டு வா, நான் சொன்னேன்னு சொல்லிட்டு. ஆனால் எந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு வர சொல்வா. ஸோ அத்தோட பார்த்தீங்கன்னா பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் பார்ட்டை வந்து நான் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். அதுக்குள்ளே நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டக்குன்னு வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.